பெரியபாளையம் அருகே விதிகளை மீறி ஏரியில் 40 அடி ஆழத்திற்கு மண் அள்ளுவதால் பொக்லைன் இயந்திரத்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரிலிருந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் வரை 6 வழி சாலை அமைப்பதற்கான பணிகள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட வெங்கல்குப்பம், அத்தங்கி, காவனூர் ஆகிய கிராமங்களுக்கிடையே செல்லும் ஏரியில் சாலை பணிக்காக பொக்லைன் இயந்திரம் மூலம் 30 முதல் 40 அடி ஆழம் வரை விதிகளை மீறி நூற்றுக்கணக்கான லாரிகளில் மண் கொண்டு செல்லப்படுவதோடு இரவு நேரங்களில் மணல் கொள்ளையும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் பாசனத்திற்கு போதிய தண்ணீர் கிடைக்காமல் ஏரி பாசன விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த வெங்கல்குப்பம் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த கோரி சவுடுமண் குவாரியை முற்றுகையிட்டு பொக்லைன் இயந்திரத்தை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக 6 வழி சாலை அமைக்கும் திட்டத்திற்காக மண் அள்ளும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.